ஒரு பிரபல கார் ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போகிறார். இருக்கிறதுலே காஸ்ட்லியான கார் காமின்றார். எனக்கு 3 கார் வேணுன்றார். இந்த மேனேஜருக்கு சின்ன டவுட்டு, 3 காரா எதுக்கு சார் அப்படின்னு. என்ன இதெல்லாம் கேட்குற நீ, சும்மா கார் வாங்கவா வேறு கம்பெனிக்கு போவான்னு கேட்டுருக்காரு. வாங்க தம்பிங்கெல்லாம் வந்து சாப்பிடுங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. போதை இவங்க ஒரு உல்லாச மூட்டில் இருந்துருக்காங்க. இவங்க கேட்க சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கார் சாவி கொடுத்துட்டு போனான் பார்த்தீங்களா, இவங்க டிரைவரை 3 கார் 2 கண்டெய்னர் ஏற்றிட்டான். ஏறி போயிடுச்சு. நகை தங்க நகை பண்ணுறது கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான மாவட்டம். வழக்கமாக இவர் இறங்கி இந்த டிக்கெட்டில் போய் குடிச்சிட்டு வருவார். வந்து பார்த்தா பொட்டி காணும். அதில் வந்து ஒரு 30-40 கிலோ நகை இருக்குது. தெரிஞ்ச பஸ்ஸு, தெரிஞ்ச டிரைவரு, தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்சவங்க. ஆனால் நகையை குற்றவாளி எப்படி மாட்டி தான் தீர்வான ஒரு விதி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கார் அந்த பஸ்ஸை பின்தொடர்ந்தே வருது. அந்த காரை பிடிக்கிறாங்க. ஒரு மாநில எல்லை செக் போஸ்ட்டில் பிடிக்கிறாங்க. பிடிச்சா அது போதைப் பொருள் கொஞ்சோண்டு இருக்குது. இந்த காருக்கு அடுத்து ஒரு 10வது கார் வந்து காரு ஃபுல்லாக போதைப் பொருள். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜிவி கம்யூனிகேஷன்ஸ். நம்ம கூட கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் இருக்காரு. மக்களோட நலனுக்காக அவர் பார்த்து கேட்ட நிறைய கேசஸை வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாக நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் டீனா. கிரிமினாலஜிஸ்டுக்கெல்லாம் போயிட்டு கிரிமினாலஜி எல்லாம் தேடுறீங்க, என்ன விஷயம்? இல்லை சார், நீங்கள் வந்து உங்களோட பதிவுகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்பவே வந்து ஒரு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அதை பார்த்தா வந்து நம்ம எப்படியெல்லாம் அவேராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குற்றம் பண்ணது இருக்கா, குற்றம் பண்ணக்கூடாது இருக்கு, ரெண்டுமே எடுத்துக்கலாம் சார். ஐயோ, இது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. ஸோ இன்னைக்கு அந்த வகையில் எதை பற்றி சார் ஷேர் பண்ண போகிறீங்க? இது ரொம்ப காமெடியான ஒரு குற்றம். நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஷனில் இருக்கும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பிரபல கார் ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போகிறார். அந்த மேனேஜர் ரொம்ப குஷியாகிறார். அவரை பார்த்து கெட்டப்பை பார்த்தோன்னே பயங்கர குஷியாகிறார். குஷியாகிட்டு என்ன பண்ணுறாரு, பயங்கர வரவேற்பு அவருக்கு. அவர் இருக்கிறதுலே காஸ்ட்லியான கார் காமின்றார். அந்த மாடல்லே அந்த மேனேஜர் போய் காமிக்கிறாரு. காமிச்சோன்னா ஓட்டியெல்லாம் பார்க்குறாங்க. ஓட்டியெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு 3 கார் வேணுன்றார். அப்பா. இந்த மேனேஜருக்கு சின்ன டவுட்டு, 3 காரா எதுக்கு சார் அப்படின்னு பார்த்துட்டு, எங்கள் வீட்டில் 3 கல்யாணம்பா, 3 மாப்பிள்ளைக்கு ப்ரைஸ்க்கு இது அன்பளிப்பாக கொடுக்கணும், என்ன போகணும் பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இந்த மேனேஜருக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணணும், கார் ஷோரூம் மேனேஜருக்கு. சரி சார், கலர் சொல்லிடுறாரு, இந்த கலர்லாம் வேணும் அப்படின்னு. அப்போ இருந்தது அடையாறு கேட் ஹோட்டல், இப்போ அது இல்லை. சரி, உண்மையாக நடந்த சம்பவம் அப்படியே சொல்கிறேன். அப்போ நான் காப்பீடு துறையில் இருக்கும்போது அந்த ஷோரூமை நான் காப்பீடு பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? புரியுது சார். அப்புறம் என்னாச்சு, பேச்சுவார்த்தை அந்த மேனேஜர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டார். ஆனால் உடனே சரி சார் நீங்கள் போங்க, உங்கள் மாப்பிள்ளைக்கு நாங்கள் எல்லாம் அடையாறு கேட்டில் தங்க வச்சுருக்கேன், இப்போ என்ன இதெல்லாம் கேட்குற நீ, சும்மா கார் வாங்கவா வேறு கம்பெனிக்கு போவான்னு கேட்டுருக்காரு. சார் நம்ம கடையில் வாங்கிக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் டிரைவர் போட்டு அனுப்புகிறேன். அதான் உன் டிரைவர் தான் எடுத்துன்னு வரான்ல, என் காரை ஃபாலோ பண்ண சொல்லிட்டார். பண்ணோம்னா கரெக்டாக அடையாறு கேட்டுக்கு போகுது காரு. புரிஞ்சுங்களா? அடையாறு கேட்டுக்கு போனோன்னா பேஸ்மெண்ட்டில் கார் நிறுத்திடுறாங்க, 3 காரை. லஞ்ச் டைம் பண்ணால் அந்த 3 டிரைவருக்கு இந்த விஷயம் தெரியாது. கார் 3 பேர் பார்க்க போகிறாங்க, நம்ம காரை காமிக்க போகிறோம், இதுதான் கண்டிஷன். போனார். போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இவங்காலே ஒரு ஆள் வந்து பார்த்துருக்காரு 3 டிரைவரையும். வாங்க தம்பிங்கெல்லாம் வந்து சாப்பிடுங்க. அந்த தம்பிங்க டிரைவர் தம்பிங்களுக்கு என்னென்னு கேட்டால் முதல் டைமாக அடையாறு கேட்டு ஹோட்டலில் பார்க்குறாங்க. ஹோட்டலில் பார்க்குறதா காரை பார்க்குறதா, சாவி கொடுத்துட்டு போங்க, நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குறோம். ஆனால் நீங்கள் அப்போலே அடையாறு கேட்டு போயிருப்பீங்க. நான் போயிருக்கேன். உள்ளே போனோன்னே லெஃப்ட் சைட்லேயே ஒரு பார் இருக்கும். பாரை ஒட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். இவங்கால நம்ம நண்பர், கார் வாங்குற நண்பர் இருக்கார, அவரே சாப்பிடுங்க தம்பி, நல்லா சாப்பிடுங்க, எதை கூட இதை கூடன்னா
ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. போதை பீரு விஸ்கியெல்லாம் கொடுத்தோன்னா இவங்க ஒரு உல்லாச மூட்டில் இருந்துருக்காங்க. இவங்க கேட்க சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்குது, ட்ரிங்க்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சரி, என்னடா இன்னுமா மாப்பிள்ளைங்க காரை பார்க்குறாங்கன்னு ஒருத்தனுக்கு மட்டும் அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிறான். இன்னுமா காரை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வாடா போய், அதுக்குள்ளே அந்த ஷோரூம் மேனேஜரை ஃபோன் பண்ணிக்கிறாரு. என்னப்பா பண்ணுறீங்க, மாப்பிள்ளைலாம் கார் பார்த்துட்டாங்களா அப்படின்னு. அதான் சார் இப்போ சாப்பிட்டுக்கிறேன் சார், பார்த்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு. சரி சீக்கிரம் வாங்கப்பா மூடணுன்னு. அங்கே ஷோரூம் மூட்டு கிளம்பணும். அன்றைக்கி பார்த்தா 3 காரையும் காணும். தேடுறாங்க. இப்போ ரிசப்ஷனில் கேட்குறாங்க, அந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டே இங்கே இல்லைன்றாராம் ரிசப்ஷனில். பெரும் பிரச்சனையாகி போச்சு சென்னை மாநகர காவல்துறைக்கு. இது பல ஆண்டுகளும் நடந்தது. காப்பீடு துறையில் நாங்கள் இருந்தபோது எங்களுக்கு வந்துச்சு. நாங்களும் போய் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணோம். அப்புறம் அப்போல்லாம் அந்த கண்காணிப்பு கேமராக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வழிப்போக்கர்கள், வழியில் இருந்தவங்க, அந்த ஏரியாவில் இருந்தவங்க, அயன் போடுறவங்க, பூ விற்கிறவங்க, இப்படி இவங்கெல்லாம் பார்த்து கேட்டபோது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி எடுத்துருந்துருக்காங்க. 2 கண்டெய்னர் லாரி. இந்த கார் சாவி கொடுத்துட்டு போனான் பார்த்தீங்களா, இவங்க டிரைவரை 3 காரையும் 2 கண்டெய்னர் ஏற்றிட்டான். ஏறி போயிடுச்சு. அது அவர் ஒரு பிரபல கார் திருடர். அவருடைய ஆப்ரேஷன் ஸ்டைலே இதுதான். பல இடத்துல பண்ணிவிட்டு நம்ம ஊரில் அடையாறுலேயே இந்த ஷோரூம் இருந்துச்சு, பண்ணிட்டார். பண்ணி அப்புறம் ஒரு 1 வீக்கில் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கார் இன்டாக்டாக பிடிச்சி கொடுத்தாச்சு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எனக்கு அந்த மேனேஜரை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும். எப்பா நான் இந்த ரோட்லேயே வரேன், ஒரு நாளைக்கு ஒரு கார் ஓட்ட விட கொடுக்க மாட்டேன்றேன் என்ன அப்புறம். இது என்னென்னு கேட்டால், குற்றவாளிகள் ரொம்ப சிறப்பாக நினைப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் மாட்டக்கூடாது. கண்டெய்னரில் போகும்போது என்ன தெரியும். இது ஒரு குற்றம். இதை தொடர்ந்து அடுத்த குற்றத்தையும் சொல்லிடுறேன். நான் ரசித்த குற்றம் கோயம்புத்தூரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்க நகை பண்ணுறது. கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான மாவட்டம், கோவை நகரமே மாநகரத்தில். அங்கே எல்லா நகைகளும் அங்கே தான் தயாரிக்கிறாங்க. அது யாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. தங்க நகைகள் தயாரிப்பதில் கோயம்புத்தூரும், வெளி நகைகள் தயாரிப்பதில் சேலமும், சில நகைகள் தயாரிப்பதில் கல்கத்தாவும் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் தயாரித்து ஆந்திர பிரதேஷுக்கு போனோம். இது வழக்கமாக போகிறது தான், ஒருத்தர் எடுத்துன்னு போவார். வழக்கமாக போகிற பஸ்ஸு தான். அந்த பஸ்ஸில் போகும்போது, ஆந்திரா கிட்டே போகும்போது அந்த பஸ் நிற்கிது. வழக்கமாக இவர் இறங்கி இந்த டிக்கெட்டில் போய் பிடிச்சிட்டு வருவார். யார் நகை எடுத்துகிட்டு போகிறார்ல வடநாட்டுக்கு, தங்க நகைகளை பார்த்தா பொட்டி காணும். அதில் ஒரு 30-40 கிலோ நகை இருக்குது. கிலோவா சார்? தெரிஞ்ச பஸ்ஸு, தெரிஞ்ச டிரைவரு, தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்சவங்க, ஆனால் நகையை காணும். இது பெரிய காப்பீட்டுக்கு பெரிய காப்பீடு பண்ணப்பட்ட நகைகள். டிரான்சிட் ஆந்திர மாநிலம், இவர் தமிழ், எங்கே போச்சுன்னே தெரில. அப்புறம் தமிழக காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டுச்சு. இன்சூரன்ஸை சேர்ந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ரொம்ப நல்லா செயல்பட்ட போது குற்றவாளி எப்படி மாட்டிதான் தீர்வான ஒரு விதி இருக்குது. பார்த்திங்கன்னா, ஒரு கார் அந்த பஸ்ஸை பின்தொடர்ந்தே வருது. அந்த கார் வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு காராக இருக்குது, நம்பர் பிளேட்டில். அப்படின்னு பார்த்துட்டு காவல்துறை ஸ்தம்பிச்சிருது. திருப்பியும் அது ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி எல்லாம் சொல்கிறாரு, இல்லை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதில் ஒரு விஷயம் தமிழ்நாட்டை சேர்ந்ததுன்னு சொல்லுது. அந்த விஷயத்தை நான் சொல்ல முடியாது பதிவில். அதை வச்சோன்னா அந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்தோன்னே அந்த ஓனர் பொறுத்து அந்த ஓனர் கார் காணாம போச்சு. அது கோயம்புத்தூர் சேர்ந்த காரு தான். அப்போது கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிறவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சி, யார் மிஸ்ஸிங் அந்த ஏரியாவில் பார்த்தா, 15 வருடமாக அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு வட மாநிலத்தவர் தான். இப்போ காரை பிடிச்சிட்டோம். காரில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கார் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
இந்த கார் கிட்டத்தட்ட நேபாள் போயிடுச்சு. அவனை அலர்ட் பண்ணி அங்கேருந்து பிடிச்சிட்டோம். பிடிச்சதுனா ஒரு 40 கிலோ நகை சேவ்டு. இது வந்து ஒரு காமெடி. இது நம்பர் பிளேட்டை மாற்றி காரை திருடி இந்த பஸ்ஸு பின்னாடியே வந்து அந்த பஸ்ஸு எங்கே நிற்கும்னு தெரிஞ்சு 15 வருடமாக அந்த கம்பெனியில் வேலை செஞ்சவர் அவர். சார், இப்போ இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி ஒன்று வந்து கண்டெய்னரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு, இன்னொன்று வந்து கார் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நேபாள் கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? ஸோ எப்படி நீங்கள் வந்து அதை ஒரு குறுகின டைம்குள்ளே எப்படி சார் ட்ரேஸ் அவுட் பண்ணுவீங்க? இது வந்து டீம் ஒர்க் தான். இது ஒரு டீம் ஒர்க்கு தான். டீம் ஒர்க்கில் வந்து பல பிரிவுகளை பிரித்து தான் வேலை செய்யணும். அது வந்து பதிவில் வந்து நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, காவல்துறை எப்படி ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுலாம் சொல்லக்கூடாதுன்னு இப்போ வந்து எங்களுக்கு அறிவுரையே வந்திருக்கு. என்ன ஏன்னா இதை பார்த்து ஒருத்தன் பண்ணுறான், இதை மாடிஃபை பண்ணுறான், அது சொல்கிறது இல்லை. இப்போ ஒரு காமெடியான ஒரு இது போதைப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது போதைப்பொருள் கடத்தாத நாளே கிடையாது நம்ம நாட்டில், பிடிக்காத நாளும் கிடையாது. தங்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து போதைப்பொருள் தான். இப்போ நம்மால் ஒருத்தர் ரொம்ப சூப்பராக ஒரு முடிவு பண்ணார். அவரே போதைப்பொருள் தடுப்பு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணுறவரே ஆமாம், இந்த காரில் போதைப்பொருள் வந்துட்டுருக்கு, நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்ட்டார். அந்த காரை பிடிக்கிறாங்க. ஒரு மாநில எல்லை செக் போஸ்ட்டில் பிடிக்கிறாங்க. பிடிச்சா அது போதைப்பொருள் கொஞ்சோண்டு இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆஃபீஸருக்கு தெரியுது ஏதோ ஒரு சம்திங் ராங்கு. இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக நம்பர் பிளேட்டு ஓட்டுறான் பேரு கீரெல்லாம் கொடுத்துக்கிறானே, அப்போது வேறு ஏதோ இன்னொரு கார் வந்துட்டுருக்குன்ற அவர் யோசித்து எல்லா காரையும் மடக்கிறான்றார். திறமையான ஒரு இளம் அதிகாரி அவர், நாளிதழில் கூட வந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா காரையும் இமீடியட்டாக செக் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து செக் போஸ்ட்டில் செக் பண்ணால் இந்த காருக்கு அடுத்து ஒரு 10வது கார் வந்து காரு ஃபுல்லாக போதைப் பொருள். இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அதில் போயிடுறான். டைவர்ஷன் பண்ணி விடுறது. ஆமாம், இது வந்து அட்டென்ஷன் டைவர்ஷன் காவலர்களுக்கே கொடுக்குறான் நம்பால். இது வந்து இப்போ சமீபத்தில் நான் ரசித்து படித்த ஒரு குற்றம் அது. சார், இப்போது நீங்கள் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய சொல்வீங்க இல்லையா சார், காப்பீடு பற்றி. ஸோ இப்போ சமீபத்தில் இன்சூரன்ஸே எடுக்காமல் நீங்கள் சொல்லி அவங்க இன்சூரன்ஸ் எடுத்து அதனால் இப்போ ரீசெண்டாக ஏதாவது அவங்க பெனிஃபிட் ஆகிறது மாதிரி ஏதாவது இருக்கா சார், பார்த்துருக்கீங்களா சார்? இன்சூரன்ஸில் பெனிஃபிட்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஆபத்து காலத்தில் உதவுவது தான் காப்பீடு திட்டம், காப்பது தான் காப்பீடு திட்டம். இப்போ ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி, அவங்க ரொம்ப நல்லவங்களும் கூட, குடும்ப நண்பர்களும் கூட. எனக்கு இந்த பதிவில் சொல்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் சொல்கிறேன், ஒரு விழிப்புணர்வு பதிவாக சொல்கிறேன். அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பல கோயில்கள் தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு போன வாரத்தில் இந்த பதிவு நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போகிறாங்க. போயிட்டு வரும்போது அந்த பயண திட்டங்களில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுது. மாறுதல் ஏற்படும்போது ரயில் பயணத்துலேருந்து அவங்க இறங்கி பஸ் பயணத்துக்கு போகணுன்னு அந்த திட்டம் மாறுது. போய் அந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பண்ணிட்டு வர வழியில் ஆந்திர மாநிலத்தில் ஏதோ ஒரு கர்னூல்னு நினைக்கிறேன், அந்த ஏரியாவில் ஒரு மலைப்பகுதியில் வந்துட்டு இருக்கும்போது பஸ்ஸு பள்ளத்தாக்கில் விழுந்துருது. இரவு மணி வந்து ஒரு 2 மணி 1 மணி, அடர்ந்த காடு, பள்ளத்தாக்கில் விழுந்துருது. இதில் மாடர்ன் டெக்னாலஜி எப்படி காப்பாற்றிருக்குன்னு கேட்டால், அவர் கட்டியிருந்த அந்த பெண்மணி கட்டியிருந்த ஒரு வாட்ச் வந்து ஆப்பிள் வாட்ச். அந்த ஆப்பிள் வாட்சில் ஒரு ஃபீச்சர் வந்துருக்கு, ஃபால் ஆனால் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்து மெசேஜ் போகும். அந்த மெசேஜ் எப்படியே போயிடுச்சு. அவங்களோட மகன் நல்லாட்டாயிட்டார். இந்த அம்மாவுக்கு வந்து சரியான அடிபட்டு அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிட்டாங்க. அவங்கள காப்பாற்றி சென்னை கொண்டாட்டாங்க, அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் நான் பணி நிமித்தமாக நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் என்னோடய அலைபேசி அவங்களால கிடைக்கல. இப்போ திருப்பி ஃபோன் வந்துட்டுருக்கேன்னு சொல்லி நான் எடுத்து பார்த்தேன். அப்போ அந்த ஒரு திடுக்கிடான இந்த விஷயத்தை சொல்லும்போது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டால், நீங்கள் சொல்லி தான் நான் போட்டோமே அப்படின்னாங்க. இம்மீடியட்டாக நாங்கள் செயல்பட்டோம். ரொம்ப பெருமையாக பதிவு பண்ணுறேன். வித்தின் 8 hours எங்கிட்ட தகவல் வந்ததுலேருந்து கரெக்டாக 4-6 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளே கிளைம் வாங்கி கொடுத்துட்டோம். கிளைம் வாங்கி கொடுத்து டிஸ்சார்ஜும் பண்ணி
இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. அதாவது பயணத்துக்கு ஒரு செலவு, வைத்தியத்துக்கு ஒரு செலவுனா கண்டிப்பாக அந்த ஐயா சொன்னார், ரொம்ப கஷ்டங்க அப்படின்னாரு. அப்போ எடுக்க வைக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டேன். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க எடுக்கிறதுக்குள்ளே எடுத்த பிறகு இன்றைக்கி இந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் ஃபோனில் கேட்டுட்டு வந்தேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கேன் சார், சென்னையில் தான் இருக்கேன், திருப்பி நான் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய தனவந்தர். ஆனால் இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இருக்கிறதில்ல. ஸோ ஹெல்த் இஸ் த வெல்த் அப்படின்றது மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த ஹெல்த் இஸ் த வெல்த், அந்த வெல்த்துக்கு தேவையான விஷயம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். சூப்பராக சொன்னீங்க சார். என்ன அதை எடுத்துங்க. எல்லோரும் எடுக்கலைன்னா அட்லீஸ்ட் முதலமைச்சர் காப்பீடு திட்டமாவது எடுத்துக்கங்க. இப்போ என் வீட்டில் பணிபுரிகிற ஒரு பெண்மணியோட குழந்தைக்கு கிரிக்கெட் விளையாடும்போது ஸ்டம்ப்பு குத்தி கண் பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த பெண்மணி அழுகுது, கண்ணு போயிடுச்சு என் பையனுக்கு, நான் என்ன பண்ணுவேன் அழுகுது. எல்லோரும் ஸ்தம்பிச்சு நிற்கும்போது நான் மட்டும் சொன்னேன், நீ முதலமைச்சர் காப்பீடு நான் சொல்லி நீ எடுத்தியா இல்லையாண்ணே? எடுத்தேன் சார் அப்படிச்சு. போய் அந்த ஹாஸ்பிட்டலில் பாரு அப்படின்னா 50,000 ரூபாயில் அந்த கண்ணை சரி பண்ணுறேன்ட்டார் டாக்டர். புரிஞ்சுட்டிங்களா? ஸோ நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர் போகிறதோ, ஒரு நம்ம மாப்பிள்ளைகள் சில்க் சட்டை போட்டுக்கிறதோ, என்ன விதவிதமாக வாட்ச் கட்டிக்கிறதோ ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயந்தான். அதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. என்ன கரெக்டாக? கரெக்ட் தான் சார். என்ன அதனால் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் லைவ் கேஸஸ், நாளிதழ்களில் வந்த கேஸு, பேர்கள் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த குற்றம் மற்றும் காப்பீட்டு விஷயமாக நீ கேட்டதுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.